எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஹையருக்கு தமிழில் ஹையரில் என்ன லெட்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிக முறை கடிதம் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம் வந்து நமக்கு இந்த மாதம் ஆகஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க, செப்டம்பர் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே லெட்டர் எல்லாமே போடுறேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து பாருங்கள். எந்த லெட்டர் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். சரியா? இங்கிலீஷ்க்கும் சரி தமிழுக்கும் சரி எந்த லெட்டர் இல்லை ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஸ்பீடில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன். சரியா? இப்போ நம்ம இன்றைக்கி என்ன லெட்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிக முறை கடிதம் தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க பிஸ்னஸ் லெட்டர், தமிழில் வந்து வணிக முறை கடிதம். தமிழில் சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்றதுக்காக தான் இங்கிலீஷில் நான் என்ன சொல்கிறேன் பிஸ்னஸ் லெட்டர் அப்படின்னு சொல்கிறேன். நான் இங்கிலீஷ் லோயர் அடிச்சிருப்பீங்க, தமிழ்னு கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிஸ்னஸ் லெட்டரா, ஓகே பிஸ்னஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிங்க. அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன். சரியா? ஒன்றுமே இல்லை, இதுவும் ரொம்ப ஈஸி தான். இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் லெட்டர்னா சென்டர் பண்ணி அடிக்கிற மாதிரி வரும். ரைட் சைடில் ஒரு கால்குலேஷன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சென்டர் பண்ணும், ரைட் சைடில் ஒரு கால்குலேஷன். அதே தொழில்முறை கடிதம்னா என்ன, ரைட் சைடில் மட்டும் தான் கால்குலேஷன் போடணும். தங்கள் நம்பிக்கையுள்ள இல்லை தங்கள் நன்றியுள்ளன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வரும், அது தொழில்முறை கடிதம். இங்கே என்னது பிஸ்னஸ் லெட்டர் அப்படின்னா சென்டர் பண்ணி அடிக்கணும். 5 ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது ஒவ்வொரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும். இந்த 2 டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். அங்கே 5 ஸ்பேஸ் விடணும், இங்கே பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது. இந்த ரெண்டு லெட்டருக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக நம்ம வந்து அடுத்தடுத்த லெட்டர் வந்து நம்ம ஈஸியாக வந்து அடிச்சுட்டு போயிடலாம். சரியா? சரி, இப்போ நம்ம கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மிஷினில் எவ்வளோப்பா செட் பண்ணுவீங்க, 10லேருந்து 60 டிகிரி செட் பண்ணுவீங்க. நம்ம எதால் மைனஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50ஆல் மைனஸ் பண்ணுவீங்க. இது காமனாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரியா? ஓகே, 10லேருந்து 60 வைக்கும் போது நமக்கு வந்து அந்த இடத்துல 50 ஸ்பேஸ் வரும். அதனால தான் நம்ம வந்து எல்லாமே 50ஆல் வந்து மைனஸ் பண்ணோம். சரியா? இப்போ நம்ம வணிக முறை கடிதத்துக்கு கால்குலேஷன் போடலாம். ஒன்றுமே இல்லை, இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி நம்ம சென்டர் பண்ணி அடிக்கணும், அவ்வளோதான். எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகேவா? எவ்வளோ வருது நமக்கு? 16 வருது. அப்போ வர 16 50ஆல் மைனஸ் பண்ணுங்கள். 50 - 16. 10ல் 6 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 4ன்னு வரும். 4ல் 1 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 3ன்னு வரும். இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சென்டர் பண்ணி போடணும் அப்படின்னாலே வர ஆன்சரை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இதில் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 2 2 மீதி 1 7 2 14. அப்போ முன்னாடி பேக் ஸ்பேஸில் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 17 ஸ்பேஸ் விட்டுட்டு துரைராஜ் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, அதை அடிச்சுட்டு அது கீழே வந்து லைன் அடிக்கணும். கீழே லைன் அடிச்சிட்டிங்களா? அடுத்தது என்ன பண்ணுறீங்க, லைன் அடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 லைன் ஸ்பேஸ் வந்து விடுறீங்க. விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த ரெடிமேட் ஆடை தயாரிப்பாளர்கள் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் கவுண்ட் பண்ணி சென்டர் பண்ணோம்னா நமக்கு வேலை முடிஞ்சது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. ஓகேவா? 24 வருது. அதே மாதிரி தான் 50ஆல் மைனஸ் பண்ணுங்கள். 50 - 24. 10ல் 4 போயிடுச்சுன்னா நமக்கு 6. 4ல் 2 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 2ன்னு வரும். டிவைடட் பை 2 போடுங்க. 4 2 2 3 2 6. அப்போ முன்னாடி 13 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறோம், ரெடிமேட் ஆடை தயாரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி அடிக்கிறீங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. தொலைபேசி 26459497 அடிக்கிறீங்க. அதே மாதிரி தான் ரைட் சைடில் என்ன பண்ணும், எது வந்து பெருசாக இருக்குன்னு பார்க்கணும். எது பெருசாக இருக்கோ அதை வந்து நம்ம 50ஆல் மைனஸ் பண்ணோம்னா இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ எது பெருசாக இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10. அஞ்சல் பெட்டி கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 வந்து வருதா? இது அடுத்தது இது பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ரெண்டுமே 16 தான். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தா 16 தான் வருது. அப்போ 16 நம்ம எதால் மைனஸ் பண்ணோம், 50ஆல் மைனஸ் பண்ணோம். சரியா? அப்போ 10ல் 6 போயிடுச்சு நமக்கு 4 கிடைக்கும். 4ல் 1 போயிடுச்சு நமக்கு 3 கிடைக்கும். அப்போ முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும், 34 ஸ்பேஸ் விட்டு இந்த அஞ்சல் பெட்டி என்ன அடிச்சுட்டு அடுத்த லைனில் இந்த தந்திதுரை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 5 மணிமேகலை திரை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இதுக்கு நேராக வச்சு தூத்துக்குடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த கடிதம் எனக்கு நேராக என்ன பண்ணும், இந்த 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு 20 May 1995 அடிக்கிறீங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த திருவாளர் இந்த பேராகிராஃப் வந்து அடிக்கிறீங்க. அதாவது இந்த இதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விடுறீங்க. விட்டுட்டு இந்த அன்புடையர் வந்து அடிக்கிறீங்க. சரியா? நம்ம இந்த லெட்டருக்கு சொன்னதான் ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வணிக முறை கடிதத்துக்கு மட்டும் முன்னாடி ஸ்பேஸே விட மாட்டோம். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போ முன்னாடி ஸ்பேஸே விடாமல் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் முடிக்கிறீங்க. ஒவ்வொரு பேராகிராஃப் முடிகிறதுக்கு பின்னாடியும் நம்ம என்ன பண்ணணும், 2 ஸ்பேஸ் வந்து விடணும். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். ஒரு ஃபஸ்ட் பேராகிராஃப் முடியுது, 2 ஸ்பேஸ் விடுறீங்க. அடுத்தது செகண்ட் பேராகிராஃப் அடிக்கிறீங்க. அடுத்தது செகண்ட் பேராகிராஃப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பேஸ் விடுறீங்க. அடுத்தது தேர்ட் பேராகிராஃப் அடிக்கிறீங்க. தேர்ட் பேராகிராஃப் அடித்தோடனே ஃபுல் ஸ்டாப் வந்து வச்சிடுறீங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க,
திருப்பி ஒரு 2 ஸ்பேஸ் போடுறீங்க. அதுக்கப்புறம் தங்கள் நம்பிக்கை உள்ள துரைராஜ் சகோதரர்களுக்காகன்னு சொல்லி இது அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு 4 லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த கே காமராஜ் அடிச்சுட்டு நிர்வாகி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது வணிக முறை கடிதம். ஓகே, ஒன்றுமே இல்லை. வணிக முறை கடிதம்னா 2 கால்குலேஷன். ஒன்று ஹெட்டிங் கால்குலேஷன் போடுவீங்க. எப்படி அப்படின்னா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி 50ஆல் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி சென்டர் பண்ணி போட்டிங்கன்னா அதான் வணிக முறை கடிதம். அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒரு கால்குலேஷன் வந்து போடுவீங்க. இது 2 மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே வந்து இருக்காது. கீழெல்லாம் உங்களுக்கு கால்குலேஷன் போடுற மாதிரி கொடுக்க மாட்டான். ஓகேவா, வணிக முறை கடிதத்தில். அப்போ வணிக முறை கடிதம் கேட்டாலும் ஈஸி, தொழில்முறை கடிதம் கேட்டாலும் ஈஸி தான். அடுத்து கவர்மெண்ட் ஆர்டர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாமே கவுண்ட் பண்ணி நம்ம சென்டர் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். சரியா, அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்ப்பா.